திரும்பி வந்தாச்சு. இது ஸ்டோன் பீட் ஒன்ஸ். நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கையில நமக்குள்ள நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம், என்ன மாதிரியான எமோஷன் கொடுக்குறோன்றத பொறுத்து அது நமக்கு நல்லதாவோ கெட்டதாவோ அமையும். அந்த எமோஷன்ஸ்க்கு உயிர் கொடுத்து உருவம் கொடுத்து அது நம்ம டெய்லி மண்டையில உட்காந்து நல்லா கூத்து பண்றத ஒரு கதையா கான்செப்டா வச்சு படம் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படி வந்த படம் தான் இன்சைட் அவுட். இது 2015ல வந்துச்சு. அப்பிலிருந்து இப்போ வரைக்கும் மக்களால் அதிக பாராட்டப்பட்டு அதே ஐப்போட இருக்கிற ஒரு படம். இந்த மாசம் ஜூன் 14ஆம் தேதி இதோட செகண்ட் பார்ட் ரிலீஸ் பண்றாங்க. ரைலி வளர வளர அவளுக்குள்ள நியூ எமோஷன்ஸ்லாம் வருது. அதுங்க பண்ற அட்டகாசத்தை தான் பார்ட் 2 ட்ரைலர்ல காமிச்சிருந்தாங்க. அந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ரீகேப்பா ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன நடந்துச்சுன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கதையோட ஆரம்ப கட்டத்துல ரைலி முத பிறக்கும்போது அவளுக்கு சந்தோஷம் பிறக்குது. குழந்தை அழுகிறப்ப அவளுக்குள்ள சோகம் பிறக்குது. இப்படி ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் ஒவ்வொரு எமோஷன்ஸா பிறந்து இப்போ டோட்டலா 5 எமோஷன்ஸ் இருக்கு. சந்தோஷம், சோகம், பயம், கோபம், வெறுப்பு. ஒவ்வொரு நாள் அப்பயும் டெய்லியும் ஒரு சிச்சுவேஷனுக்கு அவ கொடுக்குற எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு மெமரியா கிரியேட் ஆகும். மெமரி பால் மாதிரி. சந்தோஷமான நினைவுகளா இருந்துச்சுன்னா மஞ்சள் கலர் ஜொலிக்கிற பால் உருவாகும். இதே கோபமான ஒரு நினைவுகள் அப்படின்னா அது சிவப்பு கலர்ல இருக்கும். இப்படி எமோஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பால் கலர் கலரா உருவாகும். அவ சின்ன பிள்ளைன்றதுனால டெய்லி அவ பண்ற விஷயங்கள் எல்லாமே சந்தோஷமான நினைவுகளா உருவாகுது. ஒரு நாள்ல 10 மெமரிஸ் இருக்குன்னா அதுல 10ல 8 மெமரி வந்து சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமான நினைவுகளா இருக்கு. அதுலயே ஒரு சில நினைவுகள் வந்து ரொம்ப ஆழமானதா இருக்கு, மறக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. நம்மளுடைய குடும்பம், சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப பிடிச்ச கேம் இதெல்லாம் மறக்க முடியாது. நம்மளாவே இருக்கிறதுக்கு முக்கியமான தேவைப்படுற ஆழமான நினைவுகள் கோர் மெமரின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒவ்வொரு மெமரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஐலாண்ட் வந்து கிரியேட் ஆகும். குடும்பம் ஒரு கோர் மெமரினா எப்பெல்லாம் அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ, வெளியே போறீங்களோ அப்ப அந்த ஐலாண்ட் வந்து ஒர்க் ஆகும். ரயிலே சின்ன பிள்ளை இருந்து வளர வளர அவளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி குடும்பம்ன்ற ஒரு கோர் ஐலாண்டும், ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு சேட்டை பண்ணி சுத்துறப்போ ஃப்ரெண்ட்ஷிப் ஐலாண்ட் ஒரு கோர் மெமரியும், இப்படி ஒன்னொன்னா விளையாடுத்தனமா இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஐலாண்டு, ரொம்ப ஆனஸ்டா ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ஒத்துக்கிறதுக்காக அதுக்கு ஒரு ஐலாண்டு, அப்புறம் அவளுக்கு ஹாக்கி ரொம்ப பிடிக்கும், ஹாக்கி விளையாடுறப்போ அதுக்கு ஒரு ஐலாண்டு. 5 கோர் மெமரியா சேர்ந்து இப்போ 5 ஐலாண்ட் இருக்கு. எப்பெல்லாம் இந்த கேரக்டரை வந்து வெளிப்படுத்துறாலோ அப்ப இதெல்லாம் ஒர்க் ஆகும். டெய்லியும் சந்தோஷமான நினைவுகள் சேர ஒவ்வொரு நாள் முடியிறப்ப அந்த நினைவுகள் லாங் டைம் மெமரிக்கு போயிடும். இப்படி புதுசா ஒவ்வொரு நாளும் புது நினைவுகளை சேமிக்க லைஃப் நார்மலா போகுது. அப்போன்னு பாத்தீங்கன்னா ரயிலியோட அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது. ஒர்க்குக்காக வேற ஒரு சிட்டிக்கு வேற ஒரு வீட்டுக்கு போறாங்க. அந்த இடம் எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு தெரியல. புது இடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு பதட்டம் ஒரு மாதிரி இருக்கா. பழைய வீடு, இடம், ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாரும் விட்டுட்டு போறமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சுவாக்கமா இருக்கா. அதனால ஜாய் சந்தோஷம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்புகள் வந்து உருவாக்குது. இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான வீடுகளை உருவாக்குது. ஆனா ரியாலிட்டி அப்படி இருக்குமா? வீட்டுல இறங்கினோடனே வீடு பிடிக்கல. உள்ள எல்லாமே சிம்பிளா நார்மலா இருக்கு. அவளோட ரூம் எதுவும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ரொம்ப சோகமாயிரா. இவளோட பொருட்களை இந்த ரூம்ல இங்கே வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை உருவாக்குது. அதை பாக்குறப்ப அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. வேகமா கீழே ஓடியாரா. இங்க வந்து பார்த்தா அப்பா போன் பேசிட்டு இருக்காரு. பொருட்கள் கொண்டு வர வேண்டிய ட்ரக் வந்து வேற எங்கேயும் வழி மாறி போனதுனால, அட்ரஸ் தெரியாம போனதுனால வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், 4-5 நாள் ஆகும் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காப்ல. கேட்டதும் அவளுக்கு மைண்ட் திரும்ப புஷன் ஆயிடுது. ஜாய் என்ன பண்றா அப்படின்னா அவ ஃபேமிலி கூட ஹாக்கி விளையாட அந்த மெமரியை வந்து போட்டு காட்டுறா. அதை பாக்குறப்ப ஒரு பேப்பரை சுட்டிட்டு சும்மா அப்படியே வந்து அம்மா அப்பா பொண்ணு 3 பேர் சேர்ந்து ஹாக்கி விளையாடுறாங்க. அப்படி வீட்லயே சும்மா ஜாலியா ஒரு மாதிரி பண்ணா போயிட்டு இருக்கு. உடனே அப்பாவுக்கு ஏதோ வேலை சம்பந்தமான கால் வர அவர் வெளியே போயிறாரு. மூடு திரும்ப சொங்கி போயிட இவளுக்கு பீஸானா ரொம்ப பிடிக்கும். வர வழியில ஒரு பீஸா கடையை பார்த்திருப்பாங்க. அம்மாவை பொண்ணு மைண்ட் ஒரு மாதிரி அப்செட்டா இருக்குன்னு தான் கடைக்கு போறாங்க. அங்க கூட பாத்தீங்கன்னா அந்த பீஸால இவளுக்கு பிடிக்காத காய்கறியை போட்டு கொடுக்குறானுங்க. இன்னைக்கு நாளே ஒரு மாதிரி போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு அம்மா கிட்ட பழைய நினைவுகளை பத்தி பேசிட்டு வரப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. மைண்ட்ல ஃபேமிலி ஐலாண்டு ரன் ஆகுது. சேட்னஸ் சும்மா இல்லாம அவன் நினைச்சு பார்க்குற நினைவுகள் எல்லாத்தையும் தொட்டு கஷ்டமா மாத்திடுறா. அந்த மாத்தப்பட்ட மெமரி பால்ஸும் திரும்பவும் பழைய மாதிரி மாற மாட்டேங்குது. எல்லா நினைவுகளுமே கஷ்டமா மாறிடுது. இதனால ரயிலி ஒரு மாதிரி அப்செட் ஆயிட மத்த எமோஷன்ஸ் எல்லாம் நீ ஏன் இப்படி பண்ண சொல்லி கேக்குறாங்க. அவளோ எனக்கு தெரியல, ஆனா எனக்கு தொடரணும்னு மட்டும் தோணுதுங்கிறா. எங்க இவளை விட்டா மொத்த மெமரியும் கஷ்டமா மாத்திரோல சொல்லி பயப்படுற ஜாய் இது வரைக்கும் சந்தோஷமா இருந்த சிச்சுவேஷனை பத்தி பேசுறா. அப்போ கூட சேட்னஸ் என்ன பண்றா, அதுல இருக்கிற கஷ்டத்தை பத்தி பேசுறாளே தவிர அதுல என்ன இருக்குன்னு புரிஞ்சிக்க மாட்டா. ஏன்னா அவளோட இளமையா தானே. ஏன்னா சேட்னஸ்க்கு கவலைப்பட மட்டும் தான் தெரியும். ரயிலி அந்த டைம்ல எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டான்றது இவளுக்கு மட்டும் தான் புரியும். அதனால அவ அதை பத்தி மட்டுமே பேசுறா. ஜாய் அவளை சமாளிக்கிறதுக்காக லைப்ரரியில கூட்டிட்டு போயிட்டு லாங் டேர்ம் மெமரின்ற புக்கை எடுத்து வச்சு படிக்க வைக்க அன்னைக்கான நாள் அதோட முடியுது. மெமரி பூரா வெறுப்பு, கோவம், பயம் இருக்கே தவிர சந்தோஷனதே இல்ல. நாளைக்கான நாள் இதை விட பெட்டரா இருக்கும்னு சொல்லி தூங்க வைக்கிறா. அழகான ஒரு கனவை போட்டு காட்டுறா. அடுத்த நாள் விடியுது. இன்னைக்கு தான் ஸ்கூல் மொதல் நாள் அப்படின்றதுனால ஜாய் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நிறைய மெமரி கிடைக்கும்ன்ற ஒரு ஆட்டப்படம் குமால் குஜாலோட இருக்க முதல் வெளியே சேட்னஸ் கூட்டிட்டு போயிட்டு ஒரு கட்டத்துக்குள்ள நிக்க வைக்கிறா. எக்காரணத்தை கொண்டு நீ இதை விட்டு வெளியே வரக்கூடாது. முதல் நாள் ஸ்கூலுக்கு வர டீச்சர் இவளை பத்தி கேட்கறாங்க. அவ ரொம்ப கான்பிடண்டா பேசணுன்றதுக்காக ஜாய் அவளோட சந்தோஷமான மெமரி எடுத்து போட்டு காமிக்கிறா. அவளும் சந்தோஷமா போல்டா பேசிட்டு இருக்க. அந்த மெமரி அப்படியே ப்ளூவா மாறுது. சேட்னஸ் சும்மா இல்லாம அந்த மெமரி பாலை தொட்டு அதை ப்ளூவா மாத்திரா. மத்தவங்க எல்லாரும் வந்து ஓடி போய் அந்த பாலை எடுக்க பாக்குறாங்க. அந்த பால் இருக்கிற வரைக்கும் மைண்ட்ல அந்த மெமரி ஓடிட்டே இருக்கும். எல்லாரும் சேர்ந்து அதை இருக்க பாக்குறப்ப சேட்னஸ் போயிட்டு திரும்ப வந்து கண்ட்ரோல் பண்ண தொடுறா. வெளியே ரயிலி அந்த கஷ்டமான நினைவுகளை நினைச்சு அழுகுறா. இந்த அக்கப்பொருள் என்ன ஆயிடுது, முறையா ஒரு கோர் மெமரி ப்ளூ கலர்ல உருவாகுது. கஷ்டமான நினைவுகளோட ஒரு ஆழமான மெமரி. ஜாய் ஒரு பக்கம் அந்த மெமரி சேவ் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு லாங் டேர்ம் மெமரியில தூக்கி போட்டு பார்க்க சேட்னஸ் வந்து அது கண்டிப்பா வேணும் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் போராடுறா. 2 பேரும் மாறி சண்டை போட்டுக்க மத்த இருக்கிற சந்தோஷமான கோர் மெமரி கீழே விழுந்துருது. அவ அதை எடுக்க இவ இதை புடுங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி
மாத்தி தங்களோட கோர் மெமரியை வந்து சேவ் பண்ண பாக்குறாங்க. அந்த போராட்டத்துல சேட்னஸ், ஜாய் மத்த கோர் மெமரியோட லாங் டர்ம் மெமரிக்கு போகிறதுக்கு ஒரு டியூப் ஒன்று இருக்கும். அதுல வந்து மெமரியை தூக்கி போட்டா அது ஆட்டோமேட்டிக்கா லாங் டர்ம் மெமரிக்கு போயிடும். அதுல இழுக்கப்பட்டு ரெண்டு பேரும் லாங் டர்ம் மெமரிக்கு தூக்கி எறியப்படுறாங்க. இதனால என்ன ஆயிடுது, கோர் மெமரி இல்லாம அந்த ஐலாண்ட் எதுவும் ஒர்க் ஆகல, பவர் கிடைக்கல, எல்லாம் வெறிச்சோய் போய் கிடக்கு. வெளியில ரைலி ஒரு மாதிரி அப்செட் ஆகி மைண்ட் பிளாங்கா இருக்கா. இப்ப ரைலிக்கு ஏதாவது சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா பயம், கோபம், வெறுப்பு இந்த மூணை வச்சே ஓட்டி ஆகணும். ஜாய் இல்லாம ரைலி எப்படி சந்தோஷமா வச்சுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வர அப்பா அம்மா இன்னைக்கு எப்படி போச்சு, நாள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்கறாங்க. வெறுப்பா பதில் சொல்றா. கோபமும் பயமும் மாத்தி மாத்தி கண்ட்ரோல் பட்டனே தவிர்த்த கோபமா பேசுறா. அப்பாவும் பதிலுக்கு பேச வாக்குவாதம் ஆயிடுது. சாப்பிட்டெல்லாம் போது ஒழுங்கு மேல போன்னு சொல்லி திட்டி விட்டுறாரு. அங்க லாங் டர்ம் மெமரியில தூக்கி எறியப்பட்ட ஜாயும் சைனஸ் அங்கே சுத்தி திரியிறாங்க. இப்போ அப்பா திட்டினதுனால கோர் மெமரி இல்லாத வழிவிழுந்து அந்த ஃபேமிலி ஐலாண்ட் இடிஞ்சு விழுது. அங்க என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம சேட்னஸ் இழுத்துக்கிட்டு ஜாய் வேகமா போறா. அப்பதான் ரைலியோட சின்ன வயசு இமேஜினரி ஃப்ரெண்டான பிங் பாங்க மீட் பண்றாங்க. பஞ்சு முட்டையில செய்யப்பட்ட யானை போல இருக்கும். அவ சின்ன வயசுல விளையாடிட்டு இருந்தனால அந்த மைண்ட்ல அப்படியே இருக்கு. அது கிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இதை போல நாங்க இட்காட்ல இருந்து தூக்கி எறியப்பட்டுட்டோம், அங்க திரும்ப அங்க போனோம், கோர் மெம்பர்லாம் இங்க தான் இருக்கு, ஒரு மாதிரி புஷ்ன்னு இருக்கா, உனக்கு ஏதாவது வழி தெரியுமா சொல்லி கேட்க, இங்க இருந்து இமேஜினரி ட்ரெயின் அடிக்கடி ஹெட்குவார்ட்டருக்கு போகும், எனக்கு கூட வழி தெரியும், வாங்க நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி பிங் பாங் கூட்டிட்டு போறான். அங்க வெளியில பாத்தீங்கன்னா ரைலி தன்னோட பழைய ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருப்பா. அந்த பொண்ணு வந்து இதை போல புதுசா வந்து ஒரு பொண்ணை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்கும்போது இவளுக்கு கோவம் வந்து வீடியோ காலை கட் பண்ணி விட்டுறா. இதனால ஃப்ரெண்ட்ஷிப் ஐலாண்ட் இடிஞ்சு விழுந்துருது. ஹாக்கி விளையாட போவா. ஒவ்வொரு வாட்டியும் தப்பு பண்ணும்போது இவள் மேல இவளுக்கு கோவம் வரும், வெறுப்பு வரும். தான் மேல அவளுக்கு கோவம் வரும், பயங்கரமா கத்துவா. ஹாக்கி பேட்லாம் தூக்கி போட்டு அங்க வெளியே வந்துடுறா. இவளுக்கு ரொம்பவே பிடிச்ச ஹாக்கி ஐலாண்ட் டெஸ்ட்ராய் ஆயிடுது. எல்லா சிச்சுவேஷன்லயும் கோவமும் வெறுப்பு மட்டுமே இருந்தா இப்படிதான் இருக்கும். ஜாய்க்கு இதை பார்க்கும்போது என்ன சொல்றதுனே தெரியல. வேக வேகமா ட்ரெயின் நோக்கி வர கொஞ்சம் லேட்டா நல்லா அந்த ட்ரெயின் கிளம்பிடுது. பக்கத்துல இன்னொரு ட்ரெயின் இருக்கு, வாங்க நம்ம அங்க போலாம்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கும். அதுக்குள்ள ரயிலி தூங்கி போனதுனால அந்த ட்ரெயினும் அப்படியே நின்றுடுது. இப்போ அந்த ட்ரெயின் போனோம், இவங்க கிளம்பணும் அப்படின்னா ரயிலே எப்படியாவது எழுப்பி ஆகணும். அதுக்காக என்ன பண்றாங்க, கனவுல உருவாக்குறதுக்காக மட்டுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி ஒரு இடம் இருக்கும். இன்னைக்கு நடந்த சம்பவங்களை வச்சு ஒரு கதை மாதிரி ஓடிட்டு இருக்கும். அதுல இவங்க ஒரு நடிகரா நடிச்சு எப்படியாவது பயமுறுத்தி எழுப்பி வைக்கலாம் சொல்லி ஒரு பிளான் போடுறாங்க. நடிச்சிட்டு இருக்கும்போது பாதியிலே சொதப்பந்தனால செக்யூரிட்டி ஆளுங்க இவங்களை பிடிக்க வரப்போ ஜாயும் சேட்னஸும் எஸ்கேப் ஆயிட பிங் பாங்க பிடிச்சிட்டு போயிட்டு ஒரு டார்க் ரூம்ல போட்டு வராங்க. இவங்க காப்பாத்த போறப்ப பிங் பாங் ஒரு சிறையில் அடிச்சிருக்கான். கீழே ஒரு பாதுகாப்புக்காக ஜோக்கர் இருக்கு. மெதுவா சத்தம் எதுவும் கேட்காம பொறுமையா போய் பிங் பாங்க கூட்டிட்டு வரும்போது தான் ஜாய்க்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது. இந்த ஜோக்கரை எப்படியாவது எழுப்பி வச்சிட்டோம் அப்படின்னா இதன் மூலமா பயந்து ரயிலையும் ஏந்துருவா. ரயில் ஏந்துட்டா அப்படின்னா இமேஜினரி ட்ரெயினும் ஓட ஆரம்பிச்சிடும். இதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி ட்ரெயின்ல ஏறிறாங்க. அப்படி ஹெட் குவார்டர்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பாதியிலே எழுந்த ரயிலிய அவ சந்தோஷமா இல்ல நல்லாவே தெரியுது. அவளை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா அவ பழைய மாதிரியே பழைய வீட்டுல இருக்கணும். சோ கோம் என்ன பண்ணுது, மைண்டை கண்ட்ரோல் எடுத்து வீட்டுக்கு தெரியாம காசு ஆட்டை போட்டுக்கிட்டு ஆன்லைன்ல பஸ் டிக்கெட் புக் பண்ண வைக்குது. அதாவது வீட்டை விட்டு வெளியே போறா. இதனால ஆனஸ்டி ஐலாண்டும் டெஸ்ட்ராய் ஆயிடுது. அதன் பாதிப்பா ட்ரெயின்ல வந்து ஜாயும் பிங் பாங்கும் இந்த மறக்கப்பட்ட ஆழ்ந்த எண்ணங்களே இல்லாத சில நினைவுகளை ஒரு குப்பை பள்ளத்தாக்குல போடுவாங்க. வேஸ்டா மறந்து போன மெமரிஸ் எல்லாம் போற ஒரு இடம் இருக்கும். அதுக்குள்ள விழுந்துட இங்க இருந்து வெளியே வந்ததா ரயிலி வீட்டை விட்டு போறதா காப்பாற்ற முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இவங்க இதுல இருந்து வெளியே வரணும். சின்ன வயசா இருக்கும்போது ரயிலி வந்து பிங் பாங் வச்சு விளையாடிட்டு இருந்தால அப்ப அவ கூட ஒரு வண்டி ஒன்று இருக்கும். தொடப்பெல்லாம் செட் பண்ணி ஒரு மாறி வச்சிருப்பா தங்க கொட்டி. அந்த வண்டியை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரயிலி மறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு இதுக்குள்ள போட்டிருப்பாங்க. அதை தேடி கண்டுபிடிக்க இவங்க சின்ன வயசுல பாடக்கூடிய ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். அந்த பாட்டை பாடி அந்த வண்டிக்கு பவர் ஏற்றி எப்படியோ மேல வந்துடுறா. அப்புறம் பாக்குறப்பதான் தெரியுது பிங் பாங் அவ கூட மேல இல்ல. என்னன்னு சொல்லி கீழே பார்க்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமா ரயிலி வந்து இவ்வளவு மறந்துட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஞாபகத்திலே இல்ல அப்படின்னா அந்த மெமரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிரும். ஒரு கட்டத்துல இல்லாம போயிடும். அப்படி கொஞ்ச நேரத்துல பிங் பாங்கும் மறைஞ்சு போயிடுது. ஜாய் சேட்னஸ் கூட்டிக்கிட்டு என்னமோ பண்ணி பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் ஹெட் குவார்ட்டருக்கு வர வெளியில ரயிலி ஊருக்கு போறதுக்கு பஸ் ஏறிட்டா. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிற ஜாய் இந்த இடத்துல தான் ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க. படம் முழுக்க பாத்தீங்கன்னா ஜாய் சேட்னஸ் கிட்ட ஒரு மாதிரியே பேசிட்டு இருப்பான். எது தொட்டாலும் ரொம்ப கஷ்டமாயிடுது. ரயிலி வந்து ரொம்ப கஷ்டப்படுறா, அவளுக்கு நான் தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எடுத்து வந்திருப்பா. ஆனா இந்த இடத்துல தான் மட்டும் முக்கியம் கிடையாது, சந்தோஷம் வேணும் தான். அதுக்காக இந்த இடத்துல சந்தோஷம்ன்றது வேணாம். சேட்னஸ் கூட்டிட்டு வந்து இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண வைக்கிறா. நீங்களே யோசிங்களேன், இந்த சூழ்நிலையில சந்தோஷம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம பண்றது சரிதான் தோணுமே தவிர நம்ம பண்ற தப்பு உணர மாட்டோம். சேட்னஸ் ஜாயோட ரொம்ப சந்தோஷமான ஆழ்ந்த மெமரிஸை கஷ்டமான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க வைக்க ரயிலி தன்னோட தப்பை உணர்ந்து பழைய நினைவுகளை நினைச்சு பார்க்கறா. வேக வேகமா பஸ்ஸை விட்டு இறங்கி வீட்டுக்கு வரா. அப்பா அம்மாவை கட்டி பிடிச்சி நடந்த விஷயங்களை சொல்லி அழ அவங்களும் ரொம்ப கண்கலங்குறாங்க. இது வரைக்கும் இல்லாத ஒரு கோர் மெமரி சந்தோஷமாவும் கஷ்டமும் சேர்ந்து உருவாகுது. எல்லா எமோஷன்ஸுமே எல்லா விஷயத்துக்கும் கண்டிப்பா தேவை. அது நம்ம பண்ற ஒரு சிச்சுவேஷனை ரைட்டா தப்பான்றது அதான் முடிவு பண்ணும். சந்தோஷம் அப்படின்றது எப்போதும் இருக்கணும். ஏன்னா அதான் நம்பிக்கை கொடுக்கும். ஒரு விஷயத்தை நம்ம இழக்கும் போது அது கூட அந்த சந்தோஷமான நினைவுகளை கஷ்டமான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது நம்ம அதை இழக்க மாட்டோம். கோவம் பாத்தீங்கன்னா நம்ம சொல்றதுக்கு தயங்குற ஒரு விஷயத்தை போல்டாவும் தெளிவாகவும் சொல்றதுக்கு அது யூஸ் ஆகும். அடுத்து பயமும் சரி வெறுப்பும் சரி நமக்கு பிடிக்காத விஷயத்தை நம்ம கிட்ட தள்ளி வைக்கிறதுக்காக. சோ எல்லா எமோஷன்ஸும் முக்கியன்ற மாதிரி தான் இதுல சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றது மறக்காம உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல அனிமேஸ் கார்ட்டூன் அனிமேட்டட் சீரிஸோட தமிழ் ஸ்டோரி எக்ஸ்பிளேஷன் நம்ம சேனல் இருக்கு. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.